ஒரு வீட்டில் 2 குழந்தைங்க சண்டை போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க, சண்டை போட்ட உடனே நீங்கள் வந்து சாரி சொல்லிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அம்மாட்ட சாரி சொல்ல வந்தாங்க. அதுக்கு பிறகு அந்த பெரிய குழந்தை தொடங்குச்சு, ஆனாலும் அன்னைக்கு ஏன் இப்படி நடந்துச்சு உங்களுக்கு தெரியுமா மம்மி அப்படின்ட்டு. சின்ன குழந்தையும் தொடங்குச்சு. 2 பேருமே அவங்க பக்கத்தில் உள்ள நியாயத்தை சொல்ல போயிட்டு திரும்பவுமே சண்டை போட்டுக்கிட்டாங்க. இன்றைக்கு நாம நியாயப்படுத்துவதில் தான் கவனம் செலுத்துகின்றோம். இன்றைய 7வது நாளுக்கான தலைப்பு என்ன அப்படின்னா, வளர்ந்து வருகின்ற விஞ்ஞானம் இன்னும் வளர வேண்டும் அப்படின்றதுல நம்ம இன்ட்ரெஸ்ட் காட்டுறதை தாண்டி சுய ஆய்வுக்கு நம்ம ஒரு நாளும் நம்ம உட்படுத்தணும் அப்படின்றது தான். சரி, அதுக்கு வந்து ஒரு கேள்வி. நல்லா இருக்கிறீங்களா? நல்லா தூங்குனீங்களா? நைட்டு தூங்குறதுக்கு முன்பு உங்களை நீங்கள் சுய ஆய்வு செய்தீங்களா? எக்ஸாமினேஷன் ஆஃப் கான்ஷியஸ். இது இன்றைக்கு துறவற சபைகளுக்கு மட்டுமல்ல, குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் எல்லோருக்குமே தேவைப்படுது. இன்றைக்கு நான் அவங்கள அன்பு செஞ்சேன்னா, இன்றைக்கு நான் கோபப்பட்டேனே, எதுக்காக கோபப்பட்டேன், இன்றைக்கு என்னோடய வேலையை நான் ஒழுங்காக செய்யலையே, ஏன் செய்யலை, நான் இன்றைக்கி கடவுளுக்காக 5 நிமிஷம் கூட செலவு பண்ணலையே, ஏன் ஃபோனில் பிஸியாக இருந்தேனா, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட பிஸியாக இருந்தேனா, இல்லை என்னோடய வேலையில் ரொம்ப கவனம் செலுத்திட்டேனா, இப்படி ஒவ்வொரு நாளும் நாமே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த சுய ஆய்வு நம்ம ஏன் செய்யணும் அப்படின்னு சொன்னால், முக்கியமான ஒரு காரணம் நான் சொல்கிறேன் பாருங்களேன். நம்மளோட ஆன்மீகம் இருக்குதுல்ல, இந்த ஆன்மீக வளர்ச்சிக்கு முதல் படியாக இருக்கிறதே இந்த சுய ஆய்வு தான். ஒவ்வொரு நாளும் நாம கேள்வி கேட்டுக்கொண்டால் பல தவறுகளை நம்மிடமிருந்து நாமே திருத்திக் கொள்ளலாம். வேற மற்றவங்க சொல்லணுன்ற அவசியம் இல்லை. அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எப்பவுமே நம்ம ஒரு கரெக்டான பர்சனாக இருக்கணும் அப்படின்னா பிறரை அல்ல, நம்மை முதலில் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும், திருத்திக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒரு பாவ வாழ்க்கையிலிருந்து ஒரு புனித வாழ்க்கைக்கு நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். இறைவாக்கினர்களாக இருக்கட்டும், ஸ்பெஷலாக புனிதர்களாக இருக்கட்டும், யாருமே வந்து நேரிய வாழ்க்கையே வாழ்ந்தாங்க அதனால தான் அவங்க வந்து புனிதராயிட்டாங்க அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அது வந்து ஒரு தவறான ஒரு கருத்தாக இருக்கும். இன்னாசியாராக இருக்கட்டும், இல்லை லோயோலாவாக இருக்கட்டும், அப்படி இல்லை மகதலினாவாக இருக்கட்டும், எந்த ஒரு புனிதராக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருந்துச்சு. ஆனால் அந்த வாழ்க்கையிலிருந்து ஒவ்வொரு நாளும் அவங்க தன்னையே வந்து சுய பரிசோதனை செய்து, ஆன்மீக பரிசோதனை செய்து, ஒவ்வொரு நாள் கடவுள்கிட்ட போயிட்டு சாரி சொல்லி தன்னை எப்படி புதுப்பித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணதுனால அவங்க புனிதர்களாக இன்றைக்கு நம்மளால் போற்றப்படுறாங்க. அதனால் இந்த நாளில் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், எல்லா நாளுமே நாம் நம்மை சுய ஆய்வு செய்து கொள்ள வேண்டும். எப்படி செஞ்சேன், ஏன் செய்யலை, நான் செய்தது சரியா தவறா, மற்றவங்களை எந்த அளவுக்கு அது நேர்மறையில் எதிர்மறையில் பாதித்தது அப்படின்றத பற்றி மட்டும் நம்ம யோசித்தா போதும். இறையாசிர்.